கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. வாழ்க்கையில் எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ்லேயே நம்ம வாழ்ந்துட்டோம். இன்னும் சில பேர் பாருங்கள், கல்யாண வீட்டில் வரவேற்பில் அங்கே போய் நிகழ்ச்சி நிரல். எது? திருமண வரவேற்பு. 1 இறை வணக்கம், 2 வரவேற்புரை, 3 வந்திருப்பவர்களை கௌரவித்தல் அப்படின்ட்டு நன்றி நவிழல் வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை இப்படியே பார்ப்பாங்க. இது என்ன பள்ளிக்கூட ஆண்டு விழாவாடா? நல்ல வேளை தமிழ் தாய் வாழ்த்தோடு தொடங்காமல் வரவேற்புரையோடு ஆரம்பிச்சிட்டு கல்யாண வரவேற்பில் போய் நிகழ்ச்சி நிரல் போட்டு வாசிக்கிறதா? நல்ல வேளை சாந்தி முகூர்த்தத்துக்கு நிகழ்ச்சி நிரல் எழுதி கொடுக்காம விட்டார். சாந்தி முகூர்த்தத்தில் போய் 1 இறை வணக்கம், 2 மாலை சூடல், 3 பால் வழங்குதல், 4 அப்படின்ட்டு நிகழ்ச்சி இல்லை. ஃபார்மாலிட்டிஸுக்கு அப்பாற்பட்டது நமது வாழ்க்கை. இதயங்களும் இதயங்களும் இணைகின்ற அந்த சுகம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சுகத்தை இன்றைக்கி நம்ம இழந்து தனித்தனி தீவுகளாக வாழ்வதில் இன்றைக்கி மகிழ்ச்சி கொண்டுகிட்டு இருக்கான். நம்ம ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய புத்தகங்கள், ஏராளமான புத்தகங்கள். வாழ்க்கையை வாசிப்பது என்பது வெறும் புத்தகங்களை வாசிப்பது மட்டுமல்ல, ஒரு மனிதனை, அவனுடைய முகத்தை வாசிப்பது, அவன் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல ஒருவன் பழகுவது. இங்கே வந்திருக்கீங்களே, இந்த முன்னால் உட்காந்துருக்க உங்களுடைய முகங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே பேசணும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறத ஒரு 10 நிமிஷத்தில் நான் இந்த மேடையில் நின்று அதை கணிக்கலைன்னா நான் பேசுவதற்கே தகுதியற்றவன் என்று பொருள். சில பேர் இங்கே வந்திருக்கவங்க என்ன கேட்குறாங்களோ கேட்கலையோ அதை பற்றி கவலையே படுறதில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடித்து விட்டு போயிடுவாங்க. ஒரு கவிதை என்பது எப்படி இருக்கணும்? கம்பராமாயணமும் கவிதை தான். ஆனால் அந்த கவிதையை சொல்லி ஒருவர் அதற்கு விளக்கம் சொல்லி அதனுடைய நயத்தை நமக்கு சொல்லணும். ராமனுடைய அழகை பற்றி கம்பர் ரொம்ப அழகான ஒரு கவிதை சொல்வார். வெய்யோனொளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான் மையோ மறிகடலோ மரகதமோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்பார். ஐயோ, எப்படியா நீ இவ்வளோ அழகா இருக்க, கண்ணங்கரேன்னு இருந்தாலும் இவ்வளோ அழகா இருக்கியன்று. இந்த வெய்யோனொளி தன்மேலியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான். இந்த கவிதை கேட்கறதுக்கு சுகமாக இருக்கான். என்ன சொன்னாருங்கிறது நமக்கு தெரியாது. சில பேர் இதே மாதிரி தான் இருப்பான். என்ன நினைக்கிறாங்கிறத கண்டே பிடிக்க முடியாதியா. வீட்டுக்கு வருவாங்க, வாங்க வாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? சும்மா இப்படியே வந்துட்டு போகலான்ட்டு வந்தேன். உட்காருங்க, சொல்லுங்க. இல்லை சும்மா உங்களை அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு. என்னடா 10:45 ஆகுது, இன்னும் சும்மா பார்த்துட்டு போகலான்னு கடைசி வரைக்கும் எதுக்கு வந்தாருங்கிறதையே சொல்லாமல் திரும்ப ஒரு காப்பியையும் ஒரு முறுக்கையும் தின்னுபிட்டு திருப்பி எந்திரிச்சு போயிட்டார். ஏன் வந்தார், எதுக்கு வந்தார் தெரியவே இல்லை. என்னமோ சொல்ல வந்திருக்காரு, சூழ்நிலை சரியில்லை, எந்திரிச்சு போயிட்டார். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத சொல்லுறது இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு பெரிய கலை. சொல்லணும், விளக்கி சொல்லணும். வாழ்க்கை கவிதையை வாசிக்கிறது கம்பராமாயணத்தை போன ஒரு கடுமையான ஒரு கவிதையாக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருக்குறளை போல 1.5 அடியில் வாழ்க்கையே 3 பகுதிகளாக பிரித்து சொன்ன திருக்குறள் மாதிரி நம்மளுடைய கவிதை இருக்கணும். அறம், பொருள், இன்பம். சில பேர் எந்த நேரம் பார்த்தாலும் புத்திமதி சொல்லிகிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? நான்லாம் 1952 ஐயா நடந்தே 52 நடந்து போய் படித்தேன். பஸ்ஸே கிடையாது, அரிக்கன் லைட்டில் படித்தேன். உங்கள் தாத்தா ஒன்றுமே வாங்கி கொடுக்கல, உங்கள் அப்பா. இதைத்தானே சொல்கிற, 52 தடவை சொல்லிட்டீங்க, சாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதையே திருப்பி அறம் மாதிரி திரும்ப புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கிற குரூப் ஒன்று இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் காசை பற்றியே பேசிகிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? எங்கே போனாலும் கல்யாண வீட்டுக்குள்ளே போனால் பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க அதை பற்றி கவலையை எத்தனை பவுன் நகை போட்டிருப்பாங்க? 20 போட்டிருப்பாங்களா? இந்த பட்டுப்புடவை எம்புட்டிருக்கான், டெக்கரேஷனுக்கு எவ்வளோ ஆயிருக்கான், சோத்துக்கு எவ்வளோ செலவழிச்சிருப்பான், மண்டை வாடகை எவ்வளோ. உனக்கு எதுக்குடா? அவன் தானே கொடுக்க போகிறான் பில்லை. நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுற? எங்கே போனாலும் எக்கனாமிக்ஸ் தான்.
பொருள் தான். எந்த நேரம் பார்த்தா இந்த வீடு கட்டுறவன் முன்னாடி ஒரு பெரிய தட்டியை போட்டு மூடி ஒரு பெரிய திஷ்டி பொம்மையை தொங்க விடுறதுக்கு என்ன காரணம்னு இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? வீடு கட்டுறவன் கேட்டால் திஷ்டிம்பான். திஷ்டிலாம் கிடையாது. வர்றவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்லிகிட்டே இருப்பான். இந்த ரூம் எங்கே வச்சுருக்கீங்க? பாத்ரூம் எந்த பக்கம் வச்சுருக்க? இந்த பக்கம்லாம் வைக்கக்கூடாதியா. அவன் கட்டி முடிச்சுட்டான் பாத்ரூமை. ஓ ராசி என்ன, நட்சத்திரம் என்ன? ரிஷபராசி மிருகசேஷ நட்சத்திரம். ரிஷபராசி மிருகசேஷ நட்சத்திரத்துக்கு பாத்ரூம் மேற்க இருக்கப்படாது. நீ மேற்க கட்டிட்ட. 7.5 லட்சம் செலவழித்து டைல்ஸ்லாம் ஒட்டிட்டான். இப்போ போய் இருக்கக்கூடாது. ஏன்? இருந்தா என்ன? பெரிய உயிருக்கு ஆபத்து, அவ்வளோதான். நான் இப்போ தான் படிச்சுட்டு வந்தேன் பஞ்சாங்கத்தில்ன்ட்டான். அவன் நிம்மதியாக இருப்பானா? நான் இன்னைக்கு கேட்குறேன், பாத்ரூம் எந்த பக்கம் கட்டினா என்ன? பாத்ரூமில் எப்படி திரும்பி உக்காந்தாலும் எது எங்கேருந்து வரணுமோ அதை தவிர வேறு ஏதாவது வரப்போதா? மேற்க திரும்பி உக்காந்தாலும் அதுதான், கிழக்க திரும்பி உக்காந்தாலும் அதுதான். வேறு என்னையா இதில் போய் ஒரு ஐடியாவா? இது அந்த ரூமை இப்படி மாற்று, இந்த ரூமை இப்படி மாற்று, கதவை அங்கிட்டு வை, கதவை இந்த பக்கம் வைக்கப்படாது, இது அந்த மூளை, இந்த மூளை, அக்கினி மூளை, வாயு மூளை இப்படின்ட்டு போட்டு அவன் கட்டினவனை போட்டு உழப்பி கார்பெண்டரை கொண்டு கதவை இந்த பக்கம் மாற்றிட்டு இருப்பான். திடீர்னு இன்னொருத்தர் வருவான், இந்த பக்கம் ஏன்டா வச்சா கதவை? நான் கதவே வைக்கலடா போடா அப்படின்ட்டு கதவை எடுத்துகிட்டு சாக்க தொங்க போட்டுருவான். ஊருப்பை எம்பிட்டு ஐடியாவாக கொடுப்பீங்கன்னு. அதனால தான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தகரத்தை மறைச்சு கட்டி முடித்த பிறகு தான் தகரத்தை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஐடியா கொடுக்குறவங்களால தான். இது பூரா பொருள். சில பேர் பார்த்தீங்கன்னா இன்பம் மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருக்கணுன்ட்டு இளவு வீட்டில் கூட போய் அங்கே உட்காந்து ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்பான். சில பேர் அவ்வளோ பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க. அங்கே உட்காந்து ஜோக் அடிச்சுட்டு இருப்பான். இளவு வீட்டில் நடந்த ஒரு சமாச்சாரம், எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. திடீர்னு எல்லாம் தூக்கியாச்சு. தூக்கி கொண்டு போய் அவரை சுடுகாட்டு கிளம்பிட்டாங்க. தூங்க தூங்கன்னு, ஐயோ என்னை விட்டு போயிட்டாவாம்மா பெரியப்பா, அப்பா அப்பா அம்மா, அப்பா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்கேன். ஒருத்தன் மொபைலில் பாட்டு நல்லா அழுதுகிட்டு எல்லாம் அனுப்பிக்கிறப்ப, மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான் அடியாத்தி. இது இளவு வீட்டில் எல்லாம் அழுது தூக்கிட்டு இருக்கப்ப மொபைலில் இந்த பாட்டு பாடினோன்னே முன்னால் தூக்கிட்டு இருந்த 2 பேரும் அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த இடத்துல போய் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல அப்படி தான் இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, இந்த வாழ்க்கை கவிதை வாசிப்போங்கிறதுல நான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம், ஏதாவது ஒரு கொள்கையில் நாம் நிலைத்திருப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுடைய கொள்கையை மதிப்பது. நான் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தினுடைய கொள்கைகளையும் அதனுடைய நடைமுறைகளையும் மதிப்பது. நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியின் கொள்கைகளை மதிப்பது, நேசிப்பது. அந்த கொள்கையின் மீது இருக்க விமர்சனத்தை நம்மை கொள்கை ரீதியாக மேடையில் பேசலாமே ஒழிய, அதில் இருக்கும் தனி மனிதர்களை நாம் துன்புறுத்துவதோ அவமானப்படுத்துகின்ற பேச்சு தான், இதைத்தான் சொல்கிறான் அரசியல் நாகரீகம் என்று. தந்தை பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் இருந்த அந்த அற்புதமான நட்பும் உறவும், ராஜாஜி இறந்தபோது பெரியார் கொடுத்த அந்த அறிக்கையை வாசிச்சா, ராஜாஜி என்பவர் இந்த நாட்டுக்கு மிகவும் அவசியமான ஒரு தலைவர். எல்லோரும் அமர்ந்து சாப்பிடுகின்ற சமபந்தி போஜனத்தை முதலில் சட்டமாக்கிய மனிதனே ராஜாஜி என்ற அந்த மனிதன்தான் பெரியார் அவரை பாராட்டி அவருக்கு அவர் இறந்த பிறகு இரங்கல் கவிதை எழுதியிருக்கார். இப்படித்தான் அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பது என்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா நமது தமிழக முதல்வர் இசை பல்கலைக்கழகத்தில் பி. சுசீலா அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. சுசீலா அம்மா பாட்டை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி ரசிக்க முடியலன்னா அவன் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. பேசாமல் இப்போயே எலிமருந்தை வாங்கி குடிச்சிட்டு இறந்துடலாம். அந்த அம்மாவோட பாட்டு அடாடாடாடாடா, முருகன் பாட்டை கேட்டால் நம்ம முருகன் கோயிலுக்கு போகணும் போல் இருக்கும். அப்படி இருக்கு அந்த அம்மாவோட பாட்டு.
சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. தேசிய விருது வாங்கின பாட்டு. அந்த சுசிலா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா. அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் என்று இன்றைய முதல்வர் நம் தளபதி ஸ்டாலின் முன்னாள் முதல்வரை பாராட்டி அந்த சம்பவத்தை பார்த்து இதுதான் அரசியல் நாகரிகம் என்று எல்லோரும் பாராட்டினாங்க. இதுதான் நாம் எந்த கொள்கையில் இருந்தாலும் மற்றவற்றை மதிப்பது. ஹிந்தி அப்படிங்கிற அந்த மொழியை நாம் யாரும் எதிர்க்கல. ஹிந்தி மொழி, ஹிந்தியை பேசுகின்ற மக்களுக்கு அது தாய்மொழி. அந்த மொழி பேசுகின்ற மக்களை மதிக்கிறோம், அந்த மொழியை நம்ம நேசிக்கிறோம். நமக்கு தெரியாது, நம்ம ரசிக்காத ஹிந்தி பாட்டை எம்புட்டு பாட்டு ரசிச்சிருக்கோம். நானே மேடையில் பாடி எத்தனை பாட்டுக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். मेरे सपनों की रानी कब आएगी तू, आए रुत मस्तानी कब आएगी तू அப்படி இந்த பாட்டை பாடி ஹிந்தியே தெரியாது எனக்கு, ஆனால் ஹிந்தியை அருமையாக பாடுவேன். பாபி பாட்டை பாடி அன்றைக்கெல்லாம் காலேஜ் பிள்ளைகள்கிட்ட பாபி அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். காலேஜ் பிள்ளைய சேர்ந்துச்சுன்னா லியோனி அந்த பாட்டை பாட வைட்டான்னா அப்படியே ஜாமுன்னு அந்த பெல் பாட்டம் பேண்ட்டை போட்டுக்கிட்டு பெரிய ரிஷி கபூர் மாதிரி பாபி காலர் வச்ச சட்டை, ஸ்டெப் கட்டிங் அப்படி போட்டு मैं शायर तो नहीं मगर ऐसी जब से देखा मैंने तुझको मुझको शायरी आ गई. मैं शायर तो नहीं, प्यार का नाम मैंने सुना था मगर क्या थे अपने उठाकर அப்படின்னு பாடினா ஏன்னு கை தட்டுவாங்க. ஹிந்தி பாட்டை நான் ரசிக்கிறேன், கேட்குறேன். ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரி அல்ல. அதையும் பேசுகின்ற மக்கள் தாய்மொழியாக அதை பயன்படுத்துகிறார்கள். ஹிந்தியை நம்ம படிக்க வேணான்னு யாரும் சொல்லலை. தமிழ் மொழியின் மீது ஹிந்தி திணிக்கப்படுவதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறானே ஒழிய ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரியே இல்லை. இன்னைக்கு பாடநூல் கழகத்தின் சார்பாக ஹிந்தியை முதல் லாங்குவேஜாக வச்சிருக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தியில் புத்தகம் அடித்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஹிந்திக்கு எதிரி அல்ல, ஹிந்தி திணிப்புக்குத்தான் நாம் எதிரி. பாம்பேயில் போயிருக்கணும்னா ஹிந்தி படிக்கணும். ஹிந்தி தெரியாமல் பாம்பேயில் பிழைக்க முடியுமா? என்எஸ் கிருஷ்ணன் இங்கேருந்து பாம்பேக்கு போயிருக்காரு. போய் ஒரு ஹோட்டலில் போய் தம்பி பால் பால், அவன் பாம்பேயில் இருக்க சப்ளையருக்கு பால்னா என்னன்னு தெரில. கே சார் கே பால் கே பால் 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 பால்ங்கிறாரு. அவனுக்கு புரியல. பார்த்தாரு என்எஸ் கிருஷ்ணன். பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பரை வாங்கினார். மாட்டை வரைஞ்சி, மாட்டு மடியை வரைஞ்சி பால்னு பீச்சிருக்கார். அப்புறம் கொண்டு வந்திருக்கான் பால். 8 மணிக்கு கேட்ட பால் 12:45 தான் வந்து சேர்ந்துருக்கு. அங்கே போய் தூத்துங்கிற வார்த்தை தெரிலன்னா ஹோட்டலில் பால் வாங்கி சாப்பிட முடியாது. ஹிந்தி தேவைன்னா நம்ம படிச்சுக்கலாம். ஹிந்தி மொழியை நாம் மதிக்கிறோம். ஆனால் தமிழ் மொழிக்கு மீறி நீ தமிழை விட ஹிந்தியைத்தான் படிக்க வேண்டும் என்று திணிக்கப்படுவதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறான் என்பதை இந்த நேரத்தில் நாம் தமிழராக இருந்தாலும் ஹிந்தி என்ற மொழியை மதிப்பதற்கு பார்த்தீங்களா, இதுதான் தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய நாகரிகம். நான் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது என்பது மிகப்பெரிய இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் முகமது பின் துக்ளக்குங்கிற படத்துக்கு மியூசிக் போடுறார். அதில் முதல்ல பாடக்கூடிய ஒரு டைட்டில் சாங். அந்த பாட்டை அருமையாக கவிஞர் எழுதிட்டார். அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை. அந்த பாட்டை முகமது ரஃபி பாடினா நல்லா இருக்கும்ட்டு ஐடியா கொடுத்துருக்காங்க.
முகமது ரஃபியை பாட சொல்லி எல்லாம் அவருக்கு எல்லாம் பேசி வர வைக்கியாச்சு. ஆனால் ஒரு குரூப் வந்து இல்லை எம்எஸ் விஸ்வநாதனே பாடட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சீட்டு போட்டுருவான். முகமது ரஃபி, எம்எஸ் விஸ்வநாதன் 2 பேரையும் பேர் எழுதி சீட்டை போட்டு யார் பேர் வருதோ அவரை பாட வச்சிடலாம் அப்படின்ட்டு சீட்டு போட்டு எடுத்தால் எம்எஸ் விஸ்வநாதன் வந்துச்சு. அந்த பாட்டை எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போட்டு பாடினார். அல்லாஹு அக்பர் அல்லாஹ், நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் டின்றன் டண்டன் டண்டன் அல்லாஹ் அல்லாஹ். உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல், உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல். அல்லாஹ் அல்லாஹ். இவ்வளோ பெரிய விபூதி, இவ்வளோ பெரிய குங்குமத்தை வைத்து கொண்டு எம்எஸ் விஸ்வநாதன் பாடிய அந்த இஸ்லாமிய பாடல் அனைத்து இஸ்லாமியர்களாலும் பாடப்பட்டது, வரவேற்கப்பட்டது. இப்படி அவர் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது, நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியை மதிப்பது, அவர்கள் மீது இருக்க விமர்சனத்தை சொல்வது, ஆனால் அவர்களையும் மதிப்பது என்பதுதான் உண்மையான உலகத்திற்கு தமிழன் கற்றுக் கொடுத்த நாகரிகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்மையில் மறைந்து போன நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த், அவரை பற்றி நிறைய நான்லாம் மேடையில் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். 2011 அரசியல் மேடைகளில், தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரம். யூடியூப்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவரை பற்றி. ஒரு முறை அவர் நான் சந்தித்த அந்த காட்சி கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடிங்கிற ஊரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருக்கேன். 7:20 7:50 வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டைம். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பேச்சு. ஒரு 5000 பேர் கூடியிருக்காங்க. மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். 7:50 கடந்தும் பேசிகிட்டு இருக்கேன். கூட்டம் கைதட்டி ரசித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. 7:50க்கு விஜயகாந்த் பேசின அந்த இடத்துல வந்துட்டார். வந்துட்டு ஒரு 5-6 தேமுதிக தொண்டர்கள் நேராக என் வேனுக்கு பக்கத்தில் வந்தாங்க. போச்சுரா, ஏதோ கலகம் பண்ண போகிறாங்க, அடிக்க போகிறாங்க, அல்லது ஏதோ பிரச்சனையாக போகுதுன்னு பயந்தேன். அப்படியே போலீஸ்காரங்களையெல்லாம் பார்த்தேன். அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க, கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்கிறார், 7:50 நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாமா, அவர் இருந்து ரசித்து கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு, பேச்சை நீங்கள் நிறுத்த வேணாம், தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னாருன்னொன்னே நான் அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்கள் பேச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விஜயகாந்த்ங்கிற அந்த மனிதர். ஏன்டா அவருக்கு இவ்வளோ பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம்? ஏன், என்ன காரணம்னா, வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் பலருக்கு அவர் எக்கச்சக்கமாக உதவி செஞ்சுருக்கார். கோயம்பேடு இல்லத்தில் நான் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனேன். பயங்கர கூட்டம். விஜயகாந்தை நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோமே, கண்டிப்பாக தேமுதிக தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு பயந்துக்கிட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க என்னை கூப்பிட்டு போகல. தேமுதிக தொண்டர்கள், கேப்டனை பார்க்க வந்தீங்களானே அப்படின்னு என்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பாக என்னை வந்து வாகனத்தில் ஏறி என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள். இதற்கு பெயர் தான் உண்மையான அரசியல் நாகரிகம்னு அன்னைக்கு நான் பார்த்தேன். அங்கே நடந்த ஒரு சம்பவம். உள்ளே போயிட்டு அவங்க விஜயகாந்த் ஐயாவோட மனைவி பிரேமலதா அம்மாட்ட போய் கையை பிடிச்சி அம்மா அப்படின்ட்டு நான் ரொம்ப கண்ணெலாம் கலங்கி பேசிகிட்டு இருக்கேன். அப்போது ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர், அவர் பேரை சொல்ல விரும்பல, வேலூர்காரர், அவர் வந்து பிரேமலதா என் கூட தான் படிச்சிச்சு, ஆக்சுவலி என் நல்லா டான்ஸ் ஆடும், அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரியா, நல்லா டான்ஸ் ஆடும், அருமையாக பாட்டு பாடும், எப்படி பாடும் தெரியுமா அப்படின்னு. மனுஷன் ஐயா நீ, ஏன் வீட்டுக்காரரை இறந்து கொடுத்துட்டு உட்காந்துருக்கு, டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும்னு இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறேன்ட்டு. உண்மையிலே எனக்கு அந்த இடம் வேறு இடமா இருந்தால் அந்த ஆளை சப்புன்னு அரைஞ்சிருப்பேன். இடம் பொருள் ஏவல் தெரியாமல் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காருன்ட்டு.
இது எல்லாத்தையும் மீறி நடந்த ஒரு சம்பவம். அந்த மனிதருக்கு முழு அரசு மரியாதை கொடுத்து அவருடைய இறுதிச் சடங்கிலே தமிழக முதல்வர் கலந்து கொண்டது தான் அரசியல் நாகரிகத்தின் உச்சகட்டமாக எல்லோரும் அதை பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் அன்னைக்கு வேணும். எனக்கு மேடையில் எவ்வளோ நேரம்னு தெரில, நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஒரு புத்தகம் கொடுத்தாங்க எனக்கு. ஐயா திருநாவுக்கரசு, நிழல் திருநாவுக்கரசு அவர்கள் எழுதின புத்தகம். திரைப்பட பாடல்களில் என்னென்ன ராகங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே வாங்கி பாதி படித்து முடிச்சிட்டேன். இன்னொரு காப்பி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாட்டும் என்னென்ன ராகத்தில் வந்துச்சுன்னு அதை பாட்டி கேட்டு கேட்டு ஒவ்வொரு ராகமும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜாவுக்கு பிடிச்ச ராகம் எது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு பிடிச்சது சுத்த தன்யாசிங்கிற ராகம். ஏன் அந்த ராகம் உங்களுக்கு பிடிக்கும்னு எம்.எஸ். விஸ்வநாதன் போட்ட ஒரு பாட்டு சுத்த தன்யாசியில் எல்லாரும் ரசித்தாங்க. என்ன பாட்டுன்னு, தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன். இந்த சுத்த தன்யாசி ராகம் எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் நிறைய பாட்டு அதே ராகத்தில் போட்டேன்னு. என்னென்ன பாட்டு போட்டீங்கன்னு கேட்டோன்னா அவர் வரிசையாக ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம், மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ, இவள் ஆவாரம் பூதானோ இசைத்தேன் தானோ, சலங்கைகள் இசைத்தேன் தானோ, மாஞ்சோலை கிளிதானோ சிறு பொன்மணி. அந்த பாட்டு மாதிரி விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, சுத்த தன்யாசி ராகம். இப்போ 80 வயசில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. வழிநெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள. ஒரு திரை இசையில் கூட இப்படி அழகான ராகங்களை நாம் ஏற்றி அதை பாடி ரசிக்க முடியும் சொல்லி அதற்கென்று ஒரு புத்தகம். அந்த புத்தகம் இன்றைக்கி ரொம்ப எனக்கு அருமையாக பயன்படுது. ஜேசுதாஸ் பாட்டோடு தொடங்கினேன், ஜேசுதாஸ் பாட்டோடையே முடிப்போம். எப்படி ஹிந்தி என்ற மொழி நமக்கு இன்னொரு மொழியை நம்ம மதிக்கிறோமோ, அதே மாதிரி சமஸ்கிருதம் தமிழுக்கு இணையான ஒரு பழமையான மொழி. நிறைய மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் தான் சொல்லப்படுது. ஆனால் அந்த மொழி நமக்கு புரியாமல் இருக்கிறதுனால அந்த மொழியினுடைய மந்திரம் நமக்கு தேவையில்லை. தமிழ் மொழியில் மக்கள் சாமியை கும்பிடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் இன்றைக்கும் ஐயப்பன் கோயிலில் அந்த கோயில் சாத்தும் போது பாடப்படுகின்ற பாடல், ஐயப்பனை தாளாட்டுகின்ற பாடல். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் சரணகீர்த்தனம் ஆராத்ய பாதுகம் அருவிமர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாத்ரயே. சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. மொழி சமஸ்கிருதம், பாடப்பட்டது ஐயப்பனுக்காக, பாடியது ஜேசுதாஸ் என்ற ஒரு கிறிஸ்துவ கலைஞர். இதுதான் இந்தியாவில் நாம் விரும்புகின்ற அந்த ஒற்றுமை, தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒற்றுமை. மதத்தாலும் ஜாதியாலும் நாம் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் தமிழ் மொழி பேசுகின்ற தமிழன் என்ற ஒற்றுமை. இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒற்றுமை. மதங்கள் பல மதங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒற்றுமை தான் நமது வாழ்க்கையை இன்று வாசிப்பதற்கு, அந்த கவிதையை, அந்த வாழ்க்கை கவிதையை, மத ஒற்றுமை என்ற வாழ்க்கை கவிதையை, தமிழ் என்ற வாழ்க்கை கவிதையை, நமது பண்பாடு என்ற வாழ்க்கை கவிதையை, நமது நாகரிகம் என்ற வாழ்க்கை கவிதையை, நமது தமிழர்களின் வாழ்வியல் முறைகள் என்ற வாழ்க்கை கவிதையை தொடர்ந்து வாசிப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த புத்தக திருவிழாவில்
வந்திருக்கின்ற அனைத்து வாசகர்களுக்கும் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.